அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் பல பதிவு பார்த்துட்ருக்கோம். இன்றைய பதிவு 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திலிருந்து மாதிரி வினாத்தாள் என்று சொல்லக்கூடிய பதிவை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இது ஆண்டு தேர்வுக்கு முழாண்டு தேர்வுக்குரிய வினாக்கள் பகுதி, மாதிரி வினா பகுதி. ஏற்கனவே 2 பகுதி பார்த்தாச்சு. மாதிரி வினாத்தாள் 3 அதற்குரிய குறிப்புகள் கொடுத்துருக்கு. அந்த குறிப்புகள் உங்களுக்கு வினாத்தாளே கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மதிப்பெண் வினா 15, அதில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக என்று சொல்லக்கூடிய பகுதி. முதல் வினா, மெத்த வழிகளின் என்னும் தொடரில் தமிழழகனார் குறிப்பிடுவது என்று சொல்லக்கூடிய வினா. 2, திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர். 3, மருந்தே ஆயினும் விருந்தோடுவும் என்னும் தொடர். தொல்காப்பியம் குறிப்பிடும் இசைக்கருவி. மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். வேலவன் குன்றமும் மாலவன் குன்றமும் குறிப்பவை முறையே என்ன? ஆப்ஷன் பகுதியும் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது 6வது வினா, அதற்குரிய விடைகள். வினா எண் 7, பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது? பதினோரு வினாக்கள். அடுத்தது 12வது வினாவாக உங்களுக்கு ஒரு செய்யுள் பகுதி கொடுத்துட்டு அதிலிருந்து ஒவ்வொரு பகுதியாக இடம்பெற்றுள்ள நூல், பாடலின் ஆசிரியர், அடுத்தது 2 மதிப்பெண் வினாக்கள். காலக்கழுதை கட்டரும்பானதும் கவிஞர் செய்வது யாது? செய்குதம்பி பாவலரின் கல்வி பற்றிய கருத்தின் முழக்கத்தொடர். வசனக்கவிதை. மருத்துவத்தில் மருந்துடன் அன்பு நம்பிக்கை மாற்றும் பாங்கு. வருங்காலத்தில் தேவையென கருதுகின்ற செயற்கை நுண்ணறிவு குறித்த 2 அறிவியல் கண்டுபிடிப்புகள். உலகு என முடியும் குரல். அடுத்தது குறுவினாவில் மொழிபெயர்ச்சி குறுவினாக்கள். இலக்கண பகுதி மொழிபெயர்ச்சி குறுவினாக்கள். அடுத்தது உங்களுக்கு அடுத்த பகுதி 3 மதிப்பெண் வினாக்கள். பகுதி 3ல் இதில் ஒவ்வொரு பிரிவாக 2 வினாக்கள் எழுத வேண்டியிருக்கும். ஒவ்வொன்றுக்கும் 3 மதிப்பெண்கள். மூன்று மதிப்பெண் வினாக்கள். அணி இலக்கணம், அழகீட்டு வாய்ப்பாடு, அதில் மனப்பாட பகுதி எல்லாமே இந்த பகுதியில் உண்டு. அடுத்தது பகுதி 4ல் 5 மதிப்பெண் வினாக்கள். 5 மதிப்பெண் வினாக்களில் உங்களுக்கு செய்யுள் பகுதியில் இருக்கக்கூடிய நெடுவினா ஒன்று இந்த பகுதியில் கேட்கப்படும். அடுத்தது படிவங்கள், கடிதங்கள், இது போன்ற அமைப்பு. காட்சியை கண்டு கவிஞர் எழுதுகள். மொழிபெயர்க்க ஆங்கில பத்தி கொடுத்து தமிழாக்கம் என்று சொல்லக்கூடிய 5 மதிப்பெண் வினாக்கள். அடுத்தது பகுதி நீங்கள் 8 மதிப்பெண், பகுதி 5ல் 8 மதிப்பெண்கள் வினாக்கள். ஒவ்வொரு 3 வினாக்கள் எழுத வேண்டியிருக்கும். ஒவ்வொன்றுக்கும் அதில் உரைநடை பகுதியிலிருந்து ஒன்று, சில சமயம் செயல் பகுதியிலிருந்தும் அதற்கு உங்களுக்கு வினாக்கள் கேட்கப்படும். ஒரு சில சமயங்களில் ஏதாவது ஒரு வினாத்தாட்கள் அதில் கேட்கப்படும். இதில் உரைநடை பகுதி. அடுத்தது பொதுவாக எழுதக்கூடிய பகுதிகள். துணைப்பாடம். துணைப்பாட பகுதி பொதுவான கட்டுரை. பொதுவான கட்டுரையில் உங்களுக்கு உங்கள் பள்ளியில் நடைபெறும் நாட்டு நலப்பணித்திட்ட முகாமில் தொடக்க விழாவில் மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்க உரை ஒன்று தயாரித்தல். அடுத்தது குறிப்புகளை பயன்படுத்தி எழுதுதல். மனித வாழ்வு அறம் சார்ந்தது
இலக்கியம் காட்டும் அறம், அறத்தான் வருவதே இன்பம், முடிவுரை என்ற தலைப்புகள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்குரிய பகுதிகளை பாருங்கள். 5 மதிப்பெண் வினாக்களுடைய படங்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். 2 பதிவுலேயும் படங்கள் கொடுத்துருக்கேன். 8 மதிப்பெண் வினாவுக்கு மட்டும் படங்கள் கொடுத்துருக்கேன். இந்த படங்களை பாருங்கள். இதற்கு சில பொருத்தமான படங்கள் உங்கள் பாடப்பகுதியிலிருந்து எடுத்து தரப்படும். படங்களையும் அதற்குரிய வினாக்களை கண்டறிந்து விடையை கண்டுபிடித்து தெளிவாக படுத்தி எழுதி பார்த்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு தமிழில் எழுத்து பிழைகள் தவிர்க்க முடியும். நன்றி, வணக்கம்.